ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இந்த மூன்று சக்தியும் ஒருத்தன்ட்டு சேர்ந்தா போல இருந்தால்தான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா நம்ம இது எல்லாமே மூணுமே எல்லாத்துக்கிட்டையும் இருக்குமானா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆசைங்கிறது இருக்கும், இச்சைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். கிரியைங்கிறது என்னன்னாக்கா சில பேர்த்துக்கு தான் இருக்கும், சில பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் அது எப்படி போய் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அந்த கிரியை சக்தி அதாவது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சா கூட அது செய்யக்கூடிய ஞானம்ங்கிறது ஒண்ணு வேணும் இல்லையா? அந்த ஞானம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இந்த மூன்று சக்திகள்ல ஒரு சேர ஒருத்தர்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா அது சில பேர்த்துக்கிட்ட இருக்கும், சில பேர்த்துக்கிட்ட இருக்காது. அது ஒரு சந்தேகமான ஒரு கேள்வியா தான் இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த மூணு சக்தியையும் நம்ம பெறணும்னாக்கா இந்த நவராத்திரி நன்னாள்ல இந்த மூணு சக்திகளையும் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நவராத்திரியினுடைய முக்கிய தாற்பயமே என்னன்னாக்கா இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியை நம்ம வழிபடுறோம். இந்த இச்சாசக்தியை துர்க்கை, சரஸ்வதி, லட்சுமியாக மூன்று தெய்வங்களாக பிரித்து மூன்று தெய்வங்களை நம்ம வணங்குறதுனால இந்த மூன்றையும் நம்ம எளிதாக பெற முடியும். இச்சை, ஞானம் அண்ட் கிரியை. இச்சை இருந்தா கிரியை தேவை, கிரியையும் இச்சையும் இருந்தா ஞானம் கிடைக்கும். இந்த ஞானம் எல்லாம் மூணு சேர்ந்து கிடைக்கணும்னாக்கா அந்த மும்மூர்த்திகளுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த நவதுர்க்கை வழிபாட்டுல இன்னைக்கு நம்ம தீபதுர்க்கையை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ நவதுர்க்கையில நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா பார்க்க போறோம். இந்த தீபதுர்க்கை என்னன்னாக்கா கெடுதலெல்லாம் அழுத்தி நல்லாட்சியை கொடுக்கறதுக்கோசரம் தோன்றியவள் தான். இவளும் இந்த அரக்கர்களான மகிஷன், மதுகைடபர் இவர்களெல்லாம் அழிக்க தோன்றியவள் தான் இந்த தீபதுர்க்கையும். இந்த தீபதுர்க்கை எப்படி வழிபடணும்னாக்கா தீபம் ஏற்றி வழிபடணும். முக்கியமா செவ்வாய்க்கிழமையில தீபத்தை ஏற்றி வச்சு இந்த தீபதுர்க்கை வழிபாடு பண்ணணும். அப்போதான் இப்போ நம்ம தைவள்ளி, ஆடிவள்ளி இந்த நாட்களில எல்லாம் கோவில்களிலாம் பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு பூஜை எல்லாம் நடக்கும். அந்த விளக்கு பூஜை எல்லாம் இந்த தீபதுர்க்கைக்கு தான் செய்யப்படுகிறது. இந்த தீபதுர்க்கைக்கு விளக்குல பூஜை பண்ணி வணங்குறது ரொம்ப விசேஷமாகும். இந்த தீபதுர்க்கையை நம்ம எப்படி வழிபடணும்னாக்கா சிகப்பு கரை போட்ட வெள்ளைப்புடவை இவளுக்கு சாத்தணும். அப்புறம் தாழம்பூ, அப்புறம் வெள்ளை அலரி, அப்புறம் வெள்ளை ரோஜா, வெண்சங்கு அந்த போன்ற புஷ்பங்களை எல்லாம் இவளுக்கு போட்டு நம்ம வழிபடலாம். இவளுக்கு அருள் பொறி, வெண்பொங்கல் செய்து நைவேத்தியம் பண்ணலாம். இந்த தீபதுர்க்கையை வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன்னாக்கா நம்மளுடைய பண கஷ்டங்கள்லாம் தீரும், கிரகங்களால் ஏற்படக்கூடிய கோளாறு எல்லாம் தீர்க்கும், திருமண தடங்கள் நீங்கி திருமணம் கைப்போடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் இந்த தீபதுர்க்கை எப்படி வழங்கணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்கிரீன்ல நான் கொடுத்துருக்கேன் ஒரு 9 நாமாவளிகள். அந்த நாமாவளியை சொல்லி நம்ம வணங்கலாம். இதுதான் இந்த தீபதுர்க்கை வழிபாட்டினுடைய வரலாறு. அடுத்த துர்க்கையை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.